ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் பேசலாமா? எஸ், ஃப்ரைடே மார்னிங் 5 மணிக்கு இந்தியா டைம். 5th டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா. அதை பற்றின ப்ரிவியூ, ப்ரெடிக்ஷன், யார் விளையாடுவா, என்னென்ன நடக்கும்னு என்னோட ஒப்பீனியன் தரேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா, என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆல்ரெடி 2-1 லீடில் இருக்காங்க ஆஸ்திரேலியா, ஏன்னா மெல்பர்னில் ஜெயிச்சதுனால. அண்ட் சிட்னி ட்ரெடிஷ்னலி ஸ்பின்னர்ஸ் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம். அது பிளேயிங் 11க்கு அப்புறம் வருவோம். நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 2-2 ஈக்குவல் ஆகிடும். பட் ட்ராஃபி இந்தியாட்ட தான் இருக்கும். ஏன்னா கடந்த மேட்ச் வந்து இந்தியாவில் நம்ம ஜெயித்தோம் ஆஸ்திரேலியா கிட்ட. அதனால அதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ஆஸ்திரேலியா ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்தியா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து அவுட்டு. நாளைக்கு மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் ஹோப் இருக்கும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜூன் நடக்க போகுது லார்ட்ஸில், இங்கிலாண்டில். ஃபர்ஸ்ட் 2 எடிஷன் இந்தியா விளையாடுச்சு. ஃபர்ஸ்ட் எடிஷன் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, இந்தியா தோத்துருச்சு. செகண்ட் எடிஷன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சு. மூணாவதுல இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு ஸ்ரீலங்கா. அந்த ரிசல்ட் வில் ரிஃப்ளெக்ட். ஆனால் நாளைக்கு இந்தியா தோத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆஸ்திரேலியா தான் பட் ஃபைனலுக்கு. அதுக்கப்புறம் வரும், நாளைக்கு மேட்சை பற்றி பேசுவோம் நிறைய. ஆல்ரெடி காத்தல கௌதம் கம்பீரோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டிருக்கேன். ஆஸ்திரேலியா சேம் சைடு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ஒரு நாளைக்கு முன்னாடியே. மிச்சல் மார்ஷ் ட்ராப் பண்ணிட்டாங்க, சரியாக விளையாடலன்னு. ஏன்னா அவர் விளையாண்டதுலேயே அந்த சீரீஸில் 2 நல்ல கேட்ச் பிடிச்சாரு. அவள் தான் ஒன்று வந்து லாங் ஆனில் ரிஷப் பந்த், பிரெயின் பேட் ஆகிடுச்சு ஒரு ரிஷப் பந்துக்கு அண்ட் அவுட் ஆனது. அந்த இடத்துல நிறைய பேர் வர சொன்னீங்க, ஏன் சார் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆச்சு, என்ன டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டாங்க தான், ஓகே. பட் மேட்ச் இவங்க கையில் தானே இருந்தது. ஒரு செஷன் ஃபுல்லாக அவுட் ஆகாமல் விளையாண்டிங்களே ஜஸ்வாலும் ரிஷப் பந்தும். ஸோ அடுத்த செஷன் அந்த மாதிரி அவுட் ஆகுறது மோஸ்ட் ப்ராபப்லி அவர் நாளைக்கு ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இவரை கேட்கும் போது கௌதம் கம்பீரை, டீம் என்ன முக்கியமாக தகுந்த மாதிரி தான் விளையாடும், உங்களுக்கு எப்படி விஷயமா அப்படிலாம் விளையாடக்கூடாது பிளேயரு கேட்ட கேள்விக்கு சொன்னார். இன்டெரக்டாக தான் கேட்டாங்க ரிஷப் பந்தை பற்றி, அந்த ஷாட்டை பற்றி. டீம் ரெக்வயர்மெண்ட் தான் முக்கியம், இப்படி தான் நான் விளையாடுவேன், இந்த மாதிரி தான் விளையாடுவேன்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு இருக்காரு. இப்போ ரோஹித் சர்மா ஒரு டிஃபிகல்ட் ஃபேஸில் இருக்கார். ஹி ஹஸ் டு டேக் அ கால். டெஸ்ட் கேரியரை பற்றி ரிட்டையர் ஆகிடலாமா இல்லை வெளில உட்காந்துடலாமான்னு அவர் தான் முடிவு பண்ணணும் 5th டெஸ்ட்டுக்கு. ஏன்னா கௌதம் கம்பீர் கேட்டாங்க கோச்சை, நாளைக்கு பிளேயிங் 11ல் ரோஹித் இருப்பாரான்னு. அவர் சொன்ன பிச்சை பார்த்து தான் நாங்கள் முடிவு பண்ணுவோன்னு. தட் இட்ஸ் செல்ஃப் இண்டிகேஷன் தட் ரோஹித் சர்மா மோஸ்ட்லி இருக்க மாட்டார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ வர நியூஸ் எல்லாம் சிட்னிலேருந்து ப்ராக்டிஸில் கூட கம்பீரும் பும்ராவும் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லிப் கேட்சிங்கில் கில்லாம் கேட்ச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ரோஹித் சர்மா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ட்ராப்டா இல்லை அவரே வெளில உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரா இல்லை ரிட்டையர் சொன்னாரா, நத்திங் இஸ் கிளியர். பட் இண்டிகேஷன் 99% ரோஹித் சர்மா நாளைக்கு விளையாட மாட்டார். விராட் கோலி வெரி வெரி ஃபிட் ஸ்டில்லு. இன்னும் 2 years ஆஃப் கிரிக்கெட் இருக்கு அவர்கிட்ட. டெஸ்ட் ஆகட்டும், 1 day ஆகட்டும். பட் ஒரு 100 அடிச்சிட்டாரு. பட் இதில் பிரிஸ்பனில் அந்த கண்டிஷன் வாஸ் வெரி குட். நல்லா டிக்ளரேஷன் போகிற நேரத்தில் அடிக்கிறது. ஆல்ரெடி 285 ரனில் ஜெயிச்சு வந்து இவரோட 100 ரன்னால கிடையாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு சிட்னியில். அவுட் சைடு ஆஃப் ஸ்டாம் எப்படி விளையாட போகிறாருன்னு பார்க்கணும். ஆகாஷ்தீப் ஆல்ரெடி இன்ஜூர்டா, கண்டிப்பாக அவர் இருக்க மாட்டார். 2 சேஞ்ச் பார்க்குறேன். ஆகாஷ்தீப்புக்கு பதில் மோஸ்ட்லி அஸ்வித் ராணா இல்லை பிரசித் கிருஷ்ணா ஃபாஸ்ட் பாலிங் விளையாடுவாங்க. ரோஹித்துக்கு பதில் கில்லு வருவார். ரிஷப் பந்த் அவர் விளையாண்ட ஷாட்டை பார்த்தா மேபி அவர் உட்கார வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஷாட்லாம் வந்து இது என்னது, திஸ் இஸ் ஹவ் யூ பிளே டெஸ்ட் மேட்ச்னா டெஸ்டிங் யுவர் டெம்பரமெண்ட், ஸ்கில்லு, உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட ஃபிட்னஸ், உங்களோட மேட்ச் அவர்னஸ், செஷன் பை செஷன் விளையாடணும், அவர் பை அவர் விளையாடணும். அந்த டெஸ்ட் மேட்சை ட்ரா பண்ண வேண்டிய டெஸ்ட் மேட்சை எத்தனை மேட்சை தோனிலாம் ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அது வைட்டல் திங் தான். மேபி அவர் உட்கார வச்சா துருவ் ஜுரேல் கூட வரலாம். ஆஸ்திரேலியா வெரி ஃபோக்கஸ்டு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்ததுக்கப்புறமே 1 team ஜெயிக்கணும்னு பார்த்தா நம்ம டெஸ்ட் கூட ஏகப்பட்ட பிரச்சனை. இவர் ஒன்று சொன்னார், அவர் ஒன்று சொன்னார், ஏர்போர்ட்டில் ஒன்று சொன்னார், ஜடேஜா ஹிந்தியில் பேசுகிறாரு. சோ மெனி திங்ஸ் ஒன்று கூட ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க ஃபோக்கஸாக இருக்காங்க பாருங்கள். அதுக்கு மெயின் காரணம்னா அவங்க மெயின் 3 bowler இருக்காங்க இல்லையா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் போலண்ட். அவங்க 3 பேரும் தான் மெயின் அட்டாக்கு. டெஸ்ட் மேட்ச்சில் நான் போன டெஸ்ட் மேட்ச் சொன்னேன், எதுக்காக 6 bowler எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள்? 5 bowler இருந்தாலே ஒருத்தர் வில் பி அண்டர் போல்டு. 3 ஆல்ரவுண்டர் நம்பர் நம்ம போயிருக்கோம். யார் 3 ஆல்ரவுண்டரு? வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா, நிதிஷ் ரெட்டி. அவங்களோட ஆல்ரவுண்டர் பேட்டிங் ஓகே, ரொம்ப நல்லா பண்ணாங்க. சுந்தர் ஒரு இன்னிங்ஸில் 50 அடிச்சார். ரெட்டி ஃபைண்ட் வெரி குட் பேட்ஸ்மேன். பட் அவங்கள ஆல்ரவுண்டர் கேட்டகரி கொண்டு போய் இந்த 3 bowler இந்த விக்கெட்டு மொத்தமே 10 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் 2 டெஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்டு, நிதிஷ் ரெட்டி 4 டெஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்டு, அண்ட் ஜடேஜா வந்து 2 டெஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட்டு. எவ்வளோதான் பும்ராக்கு பட்டன் கொடுத்துட்டே இருப்பீங்க? ஸோ இதெல்லாம் எப்படி ஆல்ரவுண்டர் கேட்டகரி ஆக்க முடியும்? ஒரு வாட்டி வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பண்ணால் ஜடேஜா விக்கெட் எடுக்கிறாரு. லைக் தட் காம்பினேஷனே சரியில்லை டீம். ஏன்னா அந்த நம்பர் 4 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்குன்னு நான் சொன்னேன். ரோஹித், ஜஸ்வால், கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி. 5ஆம் நம்பரில் ரிஷப் பந்த் வந்து திஸ் இஸ் ஹவ் ஐ பிளே. இல்லை வேறு நிறைய ஃபேன்ஸ் இப்படி தான் அவர் விளையாடுவார்னா அப்போ 4-5லேருந்து டெய்ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்னா ஜடேஜா, சுந்தர், நிதிஷ் ரெட்டி எல்லாம் மெயின் ஜாப் போலிங் ஆகிடுது இல்லையா. ஸோ அதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ ஒன்று முதல்ல சொன்ன மிச்சர் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் அண்ட் போலன் ஏன் அவ்வளோ அக்ரெசிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக விதின் இந்த மேட்ச்லேயே
லபுஷன் டிராவல்ஸ் ஆகிட்டு நேதர் லைன் bowling போட்டுட்டு இருப்பாங்க ஒரு 1 hour ரெஸ்ட் கொடுப்போன்ட்டுன்னு. அந்த குஷன் நம்மகிட்ட இல்லையா? நம்ம இவங்களை நம்பி தானே போயிருக்கோம். பும்ரா மட்டுமே 4 டெஸ்ட்டில் 30 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிராஜ் 16 விக்கெட்டு. அப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி 3 ஸ்பின்னர் சேர்ந்து இவ்வளோ நல்லா விக்கெட் எடுத்து அஸ்வின் வந்துட்டார், ரிட்டையர் ஆகிட்டேன்னு. ஸோ இப்போ நிறைய ஸ்பெகுலேஷன் போகுது. ரோஹித் சர்மா கடந்த 15 இன்னிங்ஸில் 154 ரன் தான், அவரோட ஆவரேஜ் 10.26. இடம் இல்லை டீம்லேயே. ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டிராப்டாக அவரே உட்காராரா, அது வி வில் வெயிட் அண்ட் சி. மிச்சல் மார்க்ஸ் ஒருத்தர் வந்திருக்காரு, பிஓ வெப்ஸ்டர். அவரும் வெரி குட் ஆல்ரவுண்டர். அவர் 1.9 மீட்டர் ஹைட்டு, கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஹைட்டு அவர் ஹைட்டு. ஆமாம், bowling பண்ணும்போது நினச்சி பாருங்க, ரைட் ஆம் பாஸ் பாலர் எப்படி வரும் bowlingன்னு. ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகி போயிட்டு வரா, நடுவில் அஸ்வின் மாதிரி வந்துடுவானா? நாட் எல்லாருமே வந்து தோனியாவும் அஸ்வின் மாதிரி ஆக முடியாது. அஸ்வின்லாம் துணிஞ்சு ஓகே நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. அங்கே என்ன நடந்தது நமக்கு தெரியல. அதே மாதிரி எம்எஸ் தோனி இதே 2014 ஆஸ்திரேலியா சீரீஸ் தான் 3 டெஸ்ட் மேட்ச்சுக்கு அப்புறம் நான் கேப்டன்சி இனிமேல் பண்ணல, விராட் கோலி தான் லீட் பண்ணார். ஸோ டக்குன்னு ரிட்டையர் ஆகிட்டார் அவர். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன்சி மட்டும் ரிட்டையர்ட்டார் டெஸ்ட் மேட்ச்லேயே 2015 நடந்தது. எஸ். அண்ட் ஸோ ரோஹித் சர்மா ஏன்னா அவர் ஒன் டேக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேறு வரப்போகுது. அடுத்த மாதம் துபாயில் மேட்ச் இருக்குது இந்தியாவுக்கு. எல்லாம் 50 ஓவர் மேட்ச். ஸ்டில் 2 இயர்ஸ் விளையாடல ரோஹித் சர்மா ஒயிட் பால் கிரிக்கெட், ரோஹித் அண்ட் விராட் கோலி. ஸோ இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் அதுலேயும் வரும். ஒரே குழப்பமான சுச்சுவேஷன்லாம் தான் இருக்குது. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை. யார் விளையாடுவா யார் விளையாட மாட்டா, அந்த உடனே சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்குது. ஒன் திங் கன்ஃபார்ம், நாளைக்கு ரோஹித் விளையாடுறாரு இல்லையோ அதான் லாஸ்ட் சீரீஸ் அவர் அனௌன்ஸ் பண்ண ரிட்டையர்மெண்ட். ஏன்னா இங்கிலாந்துலேயும் போன இதே மாதிரி மூவிங் பால் தான். இங்கே கொக்குபரா பால், அங்கே டியூக் பால் கனாமனு மூவ் ஆகும். ஸோ அது லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சை நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா அது மெல்பர்ன் தான் நினைக்கிறேன் லாஸ்ட்டுன்னு. பார்ப்போம் நாளைக்கு. ரோஹித் சர்மா இல்லைன்னா கண்டிப்பாக கில் விளையாடுவார். பிளேயிங் 11 மோஸ்ட் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். ஜடேஜா ஆல்ரவுண்டரு. அஸ் அ போலரை பார்த்தா 4 விக்கெட் தாங்க எடுத்திருக்காரு இந்த சீரீஸில். வாஷிங்டன் சுந்தர் 50 அடித்தார், ஓகே. அப்புறம் ஒரு 5 ரன் அடித்தார் ஒரு டெஸ்ட் மேட்ச், 55 என்னமோ தான். வாஷிங்டன் சுந்தர் மொத்தமே 3 விக்கெட் தான் அந்த 2 டெஸ்ட் மேட்ச்சில். இப்படி இருந்தால் ஸ்பின்னர் என்ன பண்ண முடியும்? ஸோ நாளைக்கு டீம் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். ஜஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல். நல்லது. அந்த டெஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கு ரோஹித் சர்மா 6ல் அமிச்சப்போ நான் சொன்னேன் இது செட் ஆகாது, யூ ஷுட் ஓப்பன். 6ல் அமிச்சாங்க, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரே பண்ண முடியல இருக்கும். ஜஸ்வால், கேஎல் ராகுல், 1 டவுன் கில் வந்துருவார். ஏன்னா இப்போ ப்ராக்டிஸ் வர பண்ணிட்டு இருக்காருன்னு வர கேள்விப்பட்டேன் சிட்னியில். அண்ட் டிஸ்கஷன் எல்லாமே கம்பீர் பும்ரா தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய விஷயம். தட்ஸ் ஆல்சோ அன் இண்டிகேஷன். 99% ரோஹித் சர்மா விளையாட வாய்ப்பு இல்லை. நம்பர் 3 கில், நம்பர் 4 கோலி, 5வது ரிஷப் பந்த், ஜுரேல். ஐ டோன்ட் நோ. கம்பீர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுறதை பார்த்தா உட்கார வச்சுற மாதிரி தெரியுது ரிஷப் பந்த். ஏன்னா அப்படி சொன்னால் டீம் கம்ஸ் ஃபாஸ்ட், இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, இட்ஸ் அ டீம் கேம். ஆப்வியஸ்லி ஜடேஜா அண்ட் நிதிஷ் ரெட்டி ஆஸ் அ பேட்ஸ்மேன் 5ஆம் நம்பர்லேயே வரலாம். அண்ட் எனிவே நிதிஷ் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர் இருப்பார். அப்புறம் பும்ரா, இவர் பிரசித் கிருஷ்ணா இருப்பார்னு நினைக்கிறேன். இவர் இன்ஜூர்டு ஆகாஷ் தேப், இல்லைன்னா அஸ்ரித் ராணா அண்ட் சிராஜ். அண்ட் ரிஷப் பந்தோட இன்கன்சிஸ்டன்சி. நோ 50 இந்த சீரீஸில். ஆமாம், 2 ரேஷ் ஷாட் வேறு விளையாடிருக்காரு இந்த சீரீஸில். மெல்பர்னில் டெஸ்ட் மேட்ச் தோற்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, செகண்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் விக்கெட்டு நேதன் லைன் அண்ட் போலண்ட் 63 ரன் என்னமோ அடிச்சிட்டாங்கங்க. அது 96/6 இருந்தது. கடைசி விக்கெட்டில் 63 ரன் அடிச்சனால தான் அவ்வளோ ஸ்கோர் போச்சு. அது அவ்வளோ நேரம் ஸ்கோர் போனது இல்லாமல் அவ்வளோ நேரம் பிச்சுள்ளே உட்காந்துட்டு ஓப்பனர்லாம் அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஐயோ பேடு கட்டணுமே வரணுமே போகணுமேன்னு. ஆனால் நம்மளை பாருங்கள், 3 ஆல்ரவுண்டர் வச்சுருக்கோம். இன்னைக்கு ஆர்டர்லாம் தூக்கி விட்டுட்டு நம்பர் 9 வரைக்கும் எங்கள் பேட்டிங் இருக்குன்னு 155 ஆல் அவுட் ஆகிட்டு உட்காந்துருக்கோம். 50 ஓவர் கூட விளையாட முடியறதில்லை டெஸ்ட் மேட்ச். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இது ரீசன். மஸ்ட் வின் ஃபார் இந்தியா. ஆஸ்திரேலியா வந்து கூலாக வருவாங்க. அவங்களுக்கு தெரியும், இஃப் தே ஸ்மெல் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது சரி ஸ்மெல் பண்ணாலும் அவங்களை விட மாட்டாங்க. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்ச் என்ன ஆச்சு. அது ஒரு மேட்ச் பயங்கரமாக மழை பெஞ்சு 190 ஓவர் போயிடுச்சுன்னா அதுக்கும் ரிசல்ட் வந்திருக்கும். பார்க்கலாம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.